இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கு ஃபியூல் பம்பு ஃபில்ட்ரு கேட்டிருந்தேன். அந்த பஜாஜோட இதை போடலாமான்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு காமனாக இருக்கிறது போட்டுக்கலாம் அப்படின்னாலும் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த விஷயத்தை எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ஒர்க்ஸ் அந்த அண்ணன் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, வண்டிக்கு ஃபில்ட்ரு மாறுபடும். சரி, அந்த பம்போட இது ஏன்னா ஒரு வண்டிக்கு இந்த சைடு இங்கே கொடுத்துருப்பாங்க, வண்டி ஃபில்ட்ரு மாறுபடும். ஒவ்வொன்றுக்கு இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று நடுவில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று இந்த ஓரத்தில் கொடுப்பாங்க பஜாஜ் வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா. அப்போ இந்த ஃபில்ட்ரு என்ன ஆகும் அப்படின்னா, பெட்ரோல் டெட் எண்டு வரைக்கும் தீர்ற வரைக்கும் நமக்கு அதை உறிஞ்சணும். இந்த ஃபில்ட்ரு வந்து உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும். நம்ம சின்ன ஃபில்ட்ரு போட்டோன்னா டக்குன்னு உறிஞ்சாது. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க உறிஞ்சி ஜூஸ் குடிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஒரு கிளாஸில் நம்ம ஜூஸ் உறிஞ்சி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இதில் பம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மெதுவாக அப்படியே கருப்படிச்சிருக்கும். இது க்ளீன் பண்ணி போட்டாலும் ஓடும். ஏற்கனவே க்ளீன் பண்ணி போட்டாச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஓடிச்சு. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை பண்ணுது. இப்போ அந்த ஃபில்ட்ரை மாற்றிடலாம். ஃபில்ட்ரு தான் வாங்கிட்டு வந்திருக்கு. அதனுடைய பார்ட் நம்பரையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வண்டி ஃபில்ட்ரு மாறுபடுறதுனால, பம்பு மாறுபடுறதுனால அந்த இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இந்த வண்டி ஓடுது அப்படின்னா, நம்ம சின்ன ஃபில்ட்ரு இதில் இந்த பாதி இருக்கிற அளவுக்கு சின்ன ஃபில்ட்ரு எதாவது போட்டோம்னா அது வரைக்கும் இழுக்காது. அப்போ ஒரு 2-2.5 லிட்டர் வரைக்கும் தான் இருக்க ஓடும். இப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டி பெட்ரோல் இருக்குது, வண்டி ஓட மாட்டேங்குது, அடைச்சடிச்சு ஓடுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்போ எது கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒருவேளை ஸ்ப்ளெண்டருக்கும் பேஷனுக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் காமனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சுன்னா தொந்தரவு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் மூடியில் ஹோல்ஸ் இருக்காது. நார்மலாக நம்ம கார்பெட்டர் மாடல் வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் உள்ளதை BS6 வண்டிக்கு எக்காரத்தை கொண்டு ஏதாவது மூடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, இந்த BS6 வண்டிக்கு அந்த ஹோல்ஸ் உள்ள மூடியாக போடக்கூடாது. ஏன்னா இதில் வழியாக ஏர் வெளியே போய்கிட்டு இருக்கும், அப்படி போகக்கூடாது. அதே மாதிரி BS6 வண்டிக்கு ஓட்டை இல்லாததையும் போடக்கூடாது. இதுக்கு வந்து ஓட்டை இல்லாதது தான் வருது, இப்படி தான் நம்ம போடணும். BS3 வண்டிக்கு இந்த மூடியை கொண்டு போட்டிங்கன்னா பெட்ரோலில் ஏர் லாக் ஆகிக்கூடும், உள்ளே போகாது, காற்றே இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருக்குது. அதனால் மூடி வாங்கி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவனமாக வாங்கி போட்டுக்கோங்க. ஓட்டை இருக்கணுமா இருக்கக்கூடாது. BS6க்கு ஓட்டை இருக்கக்கூடாது, BS4 3க்கெலாம் ஓட்டை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.